friends, வணக்கம் and welcome to SHAMMU'S recipes தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி ஒரு ரிச்சான வெட்டிங் ஸ்டைல் ரவா ஃபிர்னி. இந்த ஃபிர்னி மோஸ்ட்லி முஸ்லிம் ஸ்வீட்ல அடிக்கடி செய்வாங்க. பர்டிகுலர்லி மேரேஜ்ல பிரியாணி கூட சர்வ் பண்ற ஸ்வீட் டெசர்ட் தான். இதுல ஹைலைட் என்னன்னா நட்ஸ் தான். அதனால இது ரொம்பவே ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆகி வந்ததும் அதுல 30 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்து கூடவே 4 ஏலக்காயும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நிறைய வெரைட்டி ஆஃப் நட்ஸ் ஆட் பண்ணி செய்யலாம். கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா, சாரப்பருப்பு இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ, உங்ககிட்ட என்ன நட்ஸ் அவைலபிளா இருக்கோ அதெல்லாம் சேர்த்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சேர்த்த முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைம்ல இது கூட 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல விட்டு இப்போ இதுல 1/2 லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணி சேர்க்காம காய்ச்சி எடுத்த பால். நீங்க ஃபுல் கிரீம் மில்க் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்பவே யம்மியா இருக்கும். பால் நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 3 டேபிள் ஸ்பூன் ரோஸ்டட் ரவா சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வறுத்த ரவை இல்ல அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் ரவைய வறுத்துட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரவை சேர்த்ததுமே கைவிடாம கலரி விட்டுட்டே இருக்கணும். இல்லனா ரவை கட்டி கட்டி ஆயிரும். ரவை நல்லா வெந்து வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்ப பாருங்க, ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. பாலும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட 6 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரவை சேர்க்கறதுக்கு முன்னாடி சுகர் சேர்த்துட்டோம்னா ரவை வேகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனாலதான் இப்ப சுகர் சேர்க்கிறோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் கோவா கிடைக்கும் அப்படின்னா நீங்க கண்டென்ஸ்ட் மில்க் ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்வீட் கோவா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஃப்ளேவர்க்காக 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணிலா மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்க அந்த எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் எசன்ஸ், பாதாம் எசன்ஸ், பட்டர் ஸ்காட்ச் இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. உங்களுக்கு சாஃப்ரான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க சாஃப்ரான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கார்னிஷிங்காக நான் சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆல்மண்ட்ஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம ரவா ஃபிர்னி இப்போ ரெடி. இதை நீங்க சூடாவும் சாப்பிடலாம், இல்ல கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு சில்லாவும் சர்வ் பண்ணலாம். உங்க வீட்ல ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யம்மியான ரெசிபி அண்ட் ஈஸியாவும் செஞ்சிடலாம். நீங்களும் இந்த ரவா ஃபிர்னிய உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.